نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم وإذا حضر القسمة أولو القربى واليتامى والمساكين فارزقوهم منه وقولوا لهم قولا معروفا صدق الله العليم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, சூரா அன்-நிசாவினுடைய 7வது வசனத்தை இன்று நாம் பார்க்கிறோம். இந்த வசனத்தில் அல்லாஹ் எதை பற்றி பேசுகிறான் என்று சொன்னால், பாக பிரிவினையின் போது, அதாவது வாரிசுதாரர்களுக்கு ஒருவர் சொத்தை பிரித்து கொடுக்குறார். தன்னுடைய வாரிசுதாரர்களுக்காக வேண்டி தன்னுடைய சொத்தை ஒருத்தர் என்ன செய்கிறார், அதை பிரித்து கொடுக்குறார். அப்போ பிரித்து கொடுக்கும் பொழுது அங்கே யாரெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொன்னால், யாரெல்லாம் அவருடைய சொத்துக்கு வாரிசுகளாக இருக்கிறாங்களோ, அவருடைய பிள்ளைங்க, அவருடைய மனைவி, இவங்கெல்லாம் என்ன செய்கிறது, இவங்கெல்லாம் நேரடியாக ஒருவருடைய சொத்துக்கு நேரடியான வாரிசு. இவங்கெல்லாம் தகப்பனார் சொத்தை பிரித்து கொடுக்குறாரு. அப்போ நேரடியான வாரிசுகள் யார் அப்படின்னா, அவருடைய மகன் இருந்தால் மகன்கள், மகள் இருந்தால் மகள்கள். ஏன்னா நேற்றைய வசனத்தில் தான் அல்லாஹ் சொன்னான், ஆணுக்கு மட்டும் சொத்துல பங்கு கிடையாது, ஆணுக்கு மட்டும்தான் சொத்துல பங்கு நீங்கள் இருந்தாதீங்க, பெண்ணுக்கும் என்ன இருக்கு, சொத்துல பங்கு இருக்கு. ஆண் பிள்ளைகளுக்கும் பங்கு இருக்குது, பெண் பிள்ளைகளுக்கும் பங்கு இருக்குது. ஆனால் இந்த பங்குல வித்தியாசம் வரும். ஆண்களுக்கு அளவு அதிகமாக இருக்கும், பெண்களுக்கு அளவு குறைவாக இருக்கும். ஆனாலும் ஒரு தகப்பனுடைய சொத்துல பெண்களுக்கு நிச்சயமாக பங்கு இருக்குது. அதே போன்று அந்த மனைவிக்கும் இருக்கு. யாருக்கு, அந்த யார் சொத்தை பிரித்து கொடுக்குறாரோ அவர் மனைவிக்கும் சொத்துல பங்கு இருக்கு. அவங்களுக்கும் அந்த சொத்துல ஒரு பகுதி இருக்குது. அது அளவு குறைவாக இருக்கும். ஆண்களை விட ஆண்களுக்கு அதிகமாக இருக்கும், மகள்களுக்கு கம்மியாக இருக்கும், மனைவிக்கு அதை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஆக மொத்தம் சொத்துல இவங்களுக்கெல்லாம் பங்கு இருக்கு, உரிமை இருக்குங்கிற விஷயத்தை அல்லாஹ் நேற்று சொன்னா. இன்றைய வசனத்துல உங்களுடைய குடும்பத்தார்களுக்கு நீங்க சொத்தை பிரித்து கொடுக்குறாரு. ஒருத்தர் பிரித்து கொடுக்கும் பொழுது அந்த சொத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நேரடியான வாரிசுதாரர்கள் அங்கே இருப்பாங்க. மகன் இருப்பாரு, மகன் இருப்பா, மனைவி இருப்பாங்க, எல்லாம் இருக்கிறாங்க. இப்ப இந்த நேரத்தில் அல்லாஹ் சொல்றான், அந்த வாரிசு உரிமை இல்லாத உறவினர்கள் உள்ள வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா, வாரிசு அல்லாத உறவினர்கள் நீங்க சொத்து பிரிக்கிற நேரத்தில் வந்துட்டாங்க. அவங்களுக்கு எப்படியே தெரிஞ்சு போச்சு, வந்துட்டாங்க. யாருமே வந்து நாங்கள் சொத்தை பிரித்து கொடுக்க போகிறோம், சொந்தக்காரங்கள்லாம் வாங்கன்னு சொல்லி யாரும் கூப்பிட மாட்டோம். அப்படி கூப்பிடக்கூடிய நிலை யாருக்குமே இருக்காது. எதுக்கு அவங்கெல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு அப்படின்னு சொல்லி என்ன செய்வார், தனிப்பட்ட முறையில் முக்கியமான ஆண்களை வச்சு இவங்கள முடிக்கிறத பார்க்கணும். உறவினர்கள் உள்ள வந்துட்டாங்க. இதை இல்லாமல் ஆதரவற்ற நிலை இருக்கக்கூடிய அனாதைகள், ஏழைகள், அனாதைகளோ அல்லது ஏழைகளோ, அவங்களும் என்ன செய்கிறாங்க, அந்த பாக பிரிவினை பண்ணும் பொழுது, அந்த வாரிசுக்கு சொத்தை பிரித்து கொடுக்கும் பொழுது அவங்களும் வந்துட்டாங்க. அதை பற்றி தான் அல்லாஹ் இன்னைக்கு பேசுகிறான். வைதா ஹதரல் கிஸ்மத ஊலுல் குர்பா வல் யதாமா வல் மசாகீன், நீங்கள் பாக பிரிவினையின் போது அந்த சொத்துக்கு வாரிசு அல்லாத உறவினர்கள் வந்துட்டாலோ அல்லது அனாதைகள் அல்லது ஏழைகளோ வந்துவிட்டால் ஃபர்சு போகும் மினுஹு, அல்லாஹ் சொல்லக்கூடிய சட்டம் என்ன தெரியுமா, அப்படி ஏழைகளோ அனாதைகளோ உங்களுடைய நெருங்கிய வாரிசு அல்லாத உறவினர்களோ உள்ள வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா ஃபர்சு போகும் மினுஹு, அவர்களுக்கும் அதிலிருந்து வழங்குங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். எதை வழங்கணுமா, நீங்க எந்த சொத்தை பிரிக்கிறீங்களோ, மகனுக்கு மகளுக்கு மனைவிக்குன்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு பிரிக்கிறார். அப்போ அதை பிரிவினை பண்ணும் பொழுது வாரிசு அல்லாத உறவினர்கள், நெருங்கிய உறவுகள் கிடையாது, அந்த சொத்துக்கும் அவருக்கு சம்மதமே இல்லை, அந்த மாதிரி வாரிசு அல்லாத உறவினர்கள் வந்துட்டாலோ அல்லது ஏழைகளோ அனாதைகளோ வந்துட்டாலோ ஃபர்சு போகும் மினுஹு, அவங்களுக்கும் அதுல இருந்து கொடுங்கன்னு அல்லாஹ் சொல்றான். இது எப்படி நாம எப்படி ஒருத்தர் சொத்து கொடுப்பார், அதாவது நீங்க கொடுங்கிறாங்க. இல்லை அப்படின்னு சொன்னா வகூலு லஹும் கௌலம் மஅரூஃபா, நீ இங்க வந்த, உனக்கு இங்க என்ன வேலை, உடைய யாராவது கூப்பிட்டாங்களா,
என்கின்ற கடுமையான வார்த்தைகளை அவங்கள்ட்ட சொல்லிடாம கூடுலகும் கவுடம் மாறுவா, மேலும் அவர்களுக்கு அன்பாக அவர்களிடத்தில் பேசி அவர்களை அனுப்பி வையுங்கள். இங்க வாங்க, நான் என்கிட்ட இருக்கக்கூடிய கொஞ்சோண்டு சொத்து இதை என்ன செய்கிறேன், என் மகனுக்கும் மகளுக்கும் மனைவிக்கு நான் பிரித்து கொடுக்குறேன், உங்களுக்கு கொடுக்குற அளவுக்கு என்ற ஒன்றும் இல்லை, நீ ஏதோ ஒன்று அன்பான முறையில் கண்ணியமான முறையில் அவங்கள்ட்ட பேசி அவர்களை கூடுலகும் கவுலம் மாறுவா, அன்பான முறையில நல்ல நிலையில அவர்களை பேசி அவர்களை அங்கிருந்து அனுப்பி வையுங்கள் என்பதாக ரப்புல் ஆலமீன் இன்று ஓதப்பட்ட 7வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான். பங்கு பெற உரிமை இல்லாதவர்கள் நாம சொத்தை பிரிக்கும் போது வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா ஒரு இலகுவான ஒரு அழகான நடவடிக்கை அல்லாஹ் சொல்றான். நீ ஏன் வந்த, இவங்க ஏன் வந்தாங்க என்பதாக அவர்களை விரட்டி அடிக்க கூடாது. ஏதாவது அவங்களுக்கு கொடுங்க, கடுமையான வார்த்தைகளை அவர்களிடத்தில் நீங்கள் பயன்படுத்தாதீங்க என்பதாக சொல்லக்கூடிய இறைவன் அவங்கள்ட்ட நீங்கள் அன்பாக பேசி அனுப்பி வைப்பதை விட அவர்களுக்கும் ஏதாவது ஒன்றை கொடுப்பதே சிறந்தது என்பதாக இந்த வசனத்தினுடைய விரிவுரையாளர்கள் சொல்கின்றார்கள். இந்த வசனத்தில் அல்லாஹ் என்ன கடைசியில் சொல்ல வரா அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு கொடுப்பதே சிறந்தது, அவங்களுக்கு ஏதாவது ஒன்று கொடுப்பதே சிறந்தது என்பதாக அல்லாஹ் கூறக்கூடிய அந்த செய்தியை இந்த ஹதீஸுடைய விரிவுரையில நம்ம பார்க்கிறோம். இதுக்காக வேண்டி அல்லாஹ் அப்படி சொல்றான் அப்படின்னு சொன்னா, ஒரு ஏழையோ ஒரு அனாதையோ நீங்க விரட்டி அடிச்சிடாதீங்க. அப்படி நீங்க விரட்டி அடிச்சீங்க அப்படின்னு சொன்னா, இன்று நீங்கள் அந்த ஏழைகளுக்கோ அனாதைகளுக்கோ வழங்கினால் அதனுடைய மகத்துவம் என்ன, அதனுடைய பிரயோஜனம் என்ன அப்படின்னு சொன்னா, நாளைக்கு அல்லாஹ் உங்களுக்கு வழங்குவான். இன்று நீங்கள் யாருக்காவது ஒரு உதவி செய்தால், ஹதீஸே அதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், எந்த அளவுக்கு ஒருத்தர் தன்னுடைய பொருளாதாரத்திலிருந்து அல்லாஹ்விற்காக வேண்டி செலவு செய்கிறாரோ அது அவருக்கு குறைவை ஏற்படுத்தாது, அது மேலும் மேலும் அவருக்கு என்ன செய்யும், அது வளர்ச்சியை தான் அது ஏற்படுத்தும். அந்த பொருளாதாரம் வளருமே தவிர அந்த பொருளாதாரம் குறைவு ஏற்படாது. எனவே முடிந்த வரைக்கும் என்ன செய்யுங்க, ஏழைகள் அனாதைகளை நீங்க புறக்கணிக்காதீங்க. ஏன் அதை அல்லாஹ் சொல்ல வரா அப்படின்னு சொன்னா, அதே 8வது வசனத்துல தொடர்ந்து அல்லாஹ் பேசுறான், வல் யஹ்ஷல்லதீன லவ் தரக்கு மின் கல்பிஹிம் துர்ரியத்தன் லிஆஃபன். அதாவது தனக்கு பின்னால் நீங்க இன்னைக்கு இருக்கிறீங்க, இப்போ உங்களுக்கு பின்னாடி ஒரு வலிமையற்ற சந்ததிகளை விட்டு செல்லக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். ஒரு வலிமையற்ற ஒரு சந்ததிகளை விட்டு செல்லும் பொழுது அவர்களுடைய எதிர்காலம் குறித்து உங்களுக்கு பயம் இருந்தால், எல்லாம் என்ன சொல்ல வரான் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு உயிரோட நீ இருக்கிற, உனக்கு திடீர்னு மவுத்து வந்து மவுத்தா பேரு, உன்னுடைய மவுத்துக்கு பின்னாடி உன்னுடைய குழந்தைகள், உன்னுடைய சந்ததிகள்ல உன்னுடைய குழந்தைகளோ அவங்க என்ன செய்யறாங்க, ஆதரவற்ற நிலையில நின்றுட்டாங்க அப்படின்னு சொன்னா என்கின்ற பயம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, அந்த நேரத்தில் அல்லாஹ்வை அதை காஃபு அலைஹிம், அந்த நேரத்தில் உங்க பிள்ளை அனாதையா போய் வேற யார்கிட்டையாவது அவங்க போய் அவங்கள விரட்டி அடிக்கிறாங்க என்கின்ற பயம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, அல்லாஹ்வை அஞ்சி கொள்ளுங்கள். அனாதையுடைய விஷயத்துல எந்த அனாதையோ எந்த ஏழையோ என்ன செய்யறாதீங்க, நீங்க விரட்டி அடிக்காதீங்க. இன்னைக்கு நீங்க இருக்கிறீங்க, குடும்பத்தை பார்க்குற, நீ மௌத்தாயி உன் பிள்ளைய 4 பேர் விரட்டி அடிப்பாங்கக்கூடிய பயம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, அந்த விஷயத்துல நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சி கொள்ளுங்கள். ஒரு யக்கூலு கௌலன் சதீதா, எனவே அல்லாஹ்வை அஞ்சி நேர்மையான சொல்லை நீங்கள் சொல்லுங்கள். இன்று நீங்கள் விரட்டினால் உங்களுக்கு பின்னால் உங்கள் பிள்ளைகள் அனாதிகளாக உங்களை விட்டு நீங்க இறக்கக்கூடிய நிலை ஏற்படும்ங்கிறது அல்லாஹ் சொல்றோம். இன்னைக்கு நீங்க ஒரு ஏழையை விரட்டி அடிச்சனா, ஒரு அனாதையை விரட்டி அடிச்சனா, நாளைக்கு ஓ நிலைமை அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா என்ன என்கின்ற கேள்வியை தான் அல்லாஹ் இந்த வசனத்துல கேட்கிறான். அனாதைகளாக விட்டு இறக்கலாம், அவர்களுக்கு இந்த நிலை ஏற்படலாம் என்பதை அஞ்சி யோசித்து ஏழைகள் அனாதைகள் இடத்துல நீங்கள் அன்போடு நடந்து கொள்ளுங்கள், அவர்களிடத்தில் இனிய வார்த்தையை பேசுங்கள் என்பதாக இந்த அந்நிசாவினுடைய 8வது வசனம் நமக்கு தெளிவாக பேசுது. எந்த அளவுக்கு முன்னுரிமை அல்லாஹ் கொடுக்குறான் பாருங்க. ஏழைகளாக அனாதைகளாக இருப்பவர்களை ஒதுக்கி வச்சிடாதீங்க. அவங்க நீங்க சொத்து பிரிக்கும் போது வந்தா சொத்தை கூட கொடுங்கன்னு அல்லாஹ் சொல்றானா, நம்மள்கிட்ட ஒரு உதவி கேட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம எவ்வளவு உதவி செய்யணும். இன்னைக்கு ஒருவேளை உணவு கேட்டு வராங்க, எந்த அனாதையும் ஏழையும் என்ன செய்ய மாட்டாங்க, நம்ம வீட்டில் உட்காந்து எனக்கு சொத்து கொடுன்னு சொத்துலாம் கேட்க மாட்டாங்க. அவங்க கேட்டு வர்றது நம்மள்ட்ட ஏதோ ஒரு பண உதவியோ அல்லது உணவு தேவையோ அல்லது ஆடை தேவையோன்னு ஏதோ ஒன்று கேட்டு வராங்களே, அதை கொடுப்பதில் எந்த விதமான குறைவும் ஏற்படாது. சொத்தையே கொடுங்கன்னு அல்லாஹ் சொல்றான். அருமையான சகோதரர், நல்ல உணவுகளை
அவர்களால் நமக்கு முடிந்த தான தர்மங்களை, நமக்கு முடிந்த ஒரு உதவிகளை அவர்களுக்கு செய்வதையும் இந்த வசனம் வலியுறுத்துறத சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி